நம்மளோட சேனலுக்கு வந்து அடுத்த ஒரு அப்டேட்டாக நான் வந்து மைக் வாங்கியிருக்கேன். நம்மளோட இப்போ ரீசெண்ட் வீடியோ எதுலேயுமே மைக் யூஸ் பண்ணியிருக்க மாட்டேன், மைக் மிஸ் ஆயிடுச்சு. அது இல்லாமல் ஆடியோ குவாலிட்டியுமே அந்தளவுக்கு இருந்திருக்காது. செல்லோட மைக் தான் எடுத்துருப்பேன். அதனால் நம்ம வந்து ஆன்லைனில் வந்து ஒரு மைக் ஆர்டர் போட்டாச்சு. நிறையா வீடியோக்கு நான் வாய்ஸோடு தான் கொடுத்துருப்பேன், மைக் இல்லாமல். நிறைய நாய்ஸ் வந்து மேக்னெட்டிக் மைக் நம்ம புதுசு ஆர்டர் போட்டு வாங்கியிருக்கோம். இந்த மைக் தான் வாங்கியிருக்காரு. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகம்தான், 2200 இருந்துச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கணும். அது சவுண்டு குவாலிட்டிலாம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். நல்லா கொடுத்துருக்காங்கடா. இதுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்த்தோம். இதுக்குள்ள ஒரு பவுச் கொடுத்துருக்காங்க. சரி, இந்த பவுச்சுக்குள்ள கேபிள் இருக்குது, சார்ஜ் போடுறது கொடுக்க. ஓகே, இருக்கட்டும். அதுக்காக கொடுக்கணும். சூப்பரு. மேக்னெட்டிக் மைக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு மைக் ஆர்டர் போட்டோம், மேக்னெட்டிக் நினச்சேன். ஆனால் மேக்னெட்டிக் கிடையாது, இந்த ஒட்டுற மாதிரி இருந்து, இந்த கிளிப் ஒட்டுற மாதிரி இருந்துச்சு. மேக்னெட்டிக் கொடுத்துருக்காங்க. மேக்னெட் நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குப்பா, ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. ஒட்டி பார்ப்போம். ஒட்டிக்கிடுச்சு. சூப்பரு. ஓகே, இப்போ அந்த சவுண்டு குவாலிட்டி அடுத்தது நம்ம கிளிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம் போலுக்கா. கிளிப்பாக யூஸ் பண்ணிக்க முடியுது, நல்லாயிருக்கு. இப்போ சவுண்டு குவாலிட்டி எப்படின்னு பார்த்துப்போம். நம்மளுக்கு வந்து இதுக்கு வந்து 1 இயர் வாரண்ட்டி பில்லும் கொடுத்துருக்காங்க. எதுவும் பிரச்சனை நம்ம இவங்களை கனெக்ட் பண்ணி என்னென்னு பார்த்துக்கலாம். இப்போ நான் வந்து இதோட சவுண்டு குவாலிட்டி எப்படி இருக்குன்னு நான் காமிக்கேன். இதை இப்போ ஆன் பண்ணிடுவோம். ஆன் ஆயிடுச்சு. அங்கே உனக்கு வரதான் பாரு, ப்ளூடூத். அதுதான் கனெக்ட் ஆகிடுச்சா? நம்ம வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ நான் பேசுதேன், எப்படி உங்களுக்கு கேட்குன்னு பார்ப்போம். காற்றுலாம் நல்லா தான் அடிக்கதான் செய்யுது. நாய்ஸ்லாம் கேன்சல் பண்ணி தான் கொடுக்குற மாதிரி இதில் போட்டிருந்தாங்க. ஹலோ, எப்படி இருக்கீங்க எல்லோரும்? ஹலோ. சவுண்ட் எப்படி இருக்குது? மாடிக்கு போவோம். மாடியில் வந்து காற்று நல்லா இருக்கும். அங்கே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். காற்றுல நம்ம வாய்ஸ் எப்படி கேட்கணும். வா, மாடிக்கு வா. இப்போ நாம் வந்து மாடிக்கு வந்துட்டோம். மாடியில் வச்சு நான் இப்போ உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். அந்த மைக்கில் தான், இந்த மைக்கு நான் கனெக்ட் பண்ணி வரக்கூடிய சவுண்டில் தான் நீங்கள் இப்போ கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. எப்படி இருக்குன்னு பாருங்க. நீ அங்கே ஏறி, நான் தூரமாக போகிறேன். எவ்வளோ தூரம் இருக்குன்னு பார்ப்போம். சரி, பின்னாடி போ. காற்று நல்லா தான் அடிக்கி. சவுண்ட் எப்படி இருக்குது? ஓகே. ஆமாம், எங்களுக்கு வீடியோ கட் பண்ணிட்டு பார்த்தா சவுண்ட் எப்படி இருக்குன்னு தெரியும். நான் இதை வந்து ஃபுல் சார்ஜ் பண்ணிவிட்டு இங்கே ஏதாவது இடத்துக்கு லாக் பண்ண போவேன். கண்டிப்பாக ஏதாவது ஒரு இடத்துக்கு சுற்றி பார்க்க போவேன். அப்போது எவ்வளோ நேரம் சார்ஜ் தாக்கு பிடிக்கி அப்படின்ற விஷயத்தையும் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். ஓகேவா? அடுத்தடுத்து லாங் வீடியோவில் நீங்கள் அதையும் பார்ப்பீங்க. சவுண்டு குவாலிட்டி எப்படி இருக்குன்னு இப்போதைக்கு இது பார்த்தாச்சு. இப்போ நம்ம வந்து மாடியில் காற்றோட நம்ம வாய்ஸ் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ ப்ளே பண்ணி பார்த்து நல்லா தான் இருந்துச்சு. இப்போ நான் வந்து ரூமுக்குள்ளே போயிருந்தேன். ஒரு செவருக்கு பின்னாடி இந்த மைக் எப்படி வேலைச்சிது அப்படின்றத பார்ப்பேன். நான் வீட்டுக்குள்ளே போகிறேன், அங்கே இரு. ஹலோ, கேக்கா. நான் வந்து ரூமுக்கு நல்லா உள்ளே போயிருந்தேன். கேக்கா. ஓகே, கண்டிப்பாக கேட்டிருப்பேன் தான் நினைக்கேன். அது நல்லா யூஸ் பண்ணி பார்த்துட்டு ஃபுல் ரிவ்யூ தரேன். ஓகேவா? ஒரு பெரிய வீடியோவை இதை நான் மேக் பண்ணுறேன். 2200 இது ஒர்த்தா என்னன்றதை நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வீடியோ நீங்கள் லைக் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.